முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். முன்னறிந்து அழைத்தவரே முன்னின்று நலமுடன் நடத்துவார். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். சகலமோ நன்மைக்கென்றே சாட்சியாய் முடித்திடுவார். தேவ சித்தம் நிறைவேற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். கஷ்டம் எல்லாம் தொலையும் ஓர் நாள், கண்ணீரும் கவலையும் நீங்கும் அந்நாள். ரட்சிப்பான பங்கை பெற ரட்சகர் அழைக்கிறாரே. ரட்சிப்பான பங்கை தர ரட்சகர் அழைக்கிறாரே. தேவ சித்தம் நிறைவேற என்னையோ ஒப்படைக்கிறே. தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தோனிக்குதே. எங்களுக்கு அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இது ஆசிரியக்கப்பட்ட மனமகிழ்ச்சியான இந்த மத்திய நன்றி சொல்லுகிறேன். கர்த்தாவே, உடைய விலையேறப்பட்ட நாமத்தை துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய், ஆராதிக்கும்படியாய் கர்த்தர் கொடுத்த மகாபிரிய கிருபைக்காய் இரக்கத்துக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் இந்த பூமியில இன்னும் ஒரு விசை நான் வானத்தை பூமி அசைப்பேன் என்று சொல்லப்பட்டது போல ஆண்டவர் ரெபெக்காளை குடும்ப வாழ்க்கை சகோதரியே, நீ கோடா கோடியாய் பெருகுவாயாக. ஒரு சந்ததியார் தங்கள் சத்துடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்வார்கள் சொல்லப்பட்ட வேத வசனத்தின்படி கர்த்ததாமே எங்களை கோடா கோடிய பெருக பண்ணி ஒரு விலையேறப்பட்ட வார்த்தைகளை சொல்லும்படியாக கர்த்தருடைய மகாபிரிய கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இதனால் கர்த்தாவே, உலகத்திற்கு முன்பதாக கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நீர் யார் யாரை முன்குறித்திருக்கிறீரோ அத்தனை வந்து விலையேறப்பட்ட சத்தத்தை சத்தத்தை இறக்க பாராட்டும். எங்களோடு இறங்கி பேச போற மெய்யான காரியத்துக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அது ஆண்டவர் தேசத்துல ஒரு மகாபிரிய மாற்றத்தை உண்டு பண்ண போற கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கைகளால் பெருக்கப்படாத கல் நகர்கிறதையும் ஆண்டவருடைய கர்த்தருடைய சத்த பூமியில் கடன் செல்கிறதையும் மின்னல் கிளைகளை தோன்றி நேர்களை பிரகாசிக்கிறது போகிற கர்த்தர் ரகசியவர்களுடைய கிருபை இந்த ஆண்டவரே எங்கள் இந்திய தேசத்தின் உலகமும் செல்ல போறதுக்காய் கோடாறு கோடி ஸ்தோத்திரங்க. எல்லா கனம் துதி மகிழ்ச்சியோடு செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்கார். கர்த்தரும் அறிவு ரட்சகரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற ஒப்பற்ற பரிசுத்த நாமம் என்பதாக நேற்று இரவிலே நாம் ஒரு முக்கியமான காரியத்தை பார்த்தோம். அது என்னவென்றால், நம்முடைய முற்பிதாக்கள் செய்த ஆராதனை பரலோகத்தினுடைய சாயலுக்கும் நிழலுக்கும் மாதிரிக்கும் அது ஒப்பாக இருந்தது. இந்த கடைசி காலத்தில் தேவன் நாம் கொடுத்திருக்கிற ஒரு மெய்யான காரியமானது அது வானத்தின் நிஜமா இருக்கிறது என்பதை நாம் வேத வசனத்தின்படி கர்த்தருடைய கிருபையாலே பேசி முடிக்க கர்த்தர் இரக்கம் பாராட்டினார். சற்று தொண்டை கலகலப்பாக பேசுகிறபடினாலே சற்று அமைதியாக இதனுடைய வார்த்தைகளை சற்று ஆழமாக பேச வேண்டும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் தீர்மானித்திருக்கிறோம். டுடே இன்றைக்கு நாம் ஆராய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 Corinthians chapter 15 the verse 49. 1 கொரிந்தியர் 45ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்தை வாசிப்போம். மேலும் மன்னானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, மேலும் மன்னானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். என்ன பிரதர் இப்படி எழுதப்பட்டிருக்கு பைபிள்ல அப்படின்னு நீங்க என்கிட்ட கேட்கணும். 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 49 வசனத்தை வாசிக்கிறோம். And 1 chapter 15 the verse 49. And as we have worn the image of the earthly, we shall also wear the image of the heavenly. மன்னாவுடைய சாயல் நேற்று ராத்திரி பார்த்தோம்.
நம்முடைய முற்பிதாக்கள் நடத்துற ஆராதனை எல்லாமே இமேஜ், இட்ஸ் an எக்ஸாம்பிள், இட்ஸ் a proof. அது ஒரு நிழல், சாயல், அது ஒரு மாதிரி. அதோட விலையேற பெற்ற. இப்போ ஒரே ஒரு கேள்விதான். வேதம் சொல்லுகிறது பரிசுத்த ஆவியானவர் பவுல் மூலமாக மண்ணாருடைய சாயலை அணிந்திருக்கிறது போல. சார் எல்லாரும் நம்ம இதை தொட்டு பாருங்க, இது சாயலா சரீரமா? சரீரம். ஆனா வேதம் சொல்லுது சாயல் சொல்லுது. அப்ப நம்முடைய சரீரம் எப்படி சாயலா மாறிச்சு? When the body will become the image. சார், அதாவது ஜென்ம சரீரத்தை, பாவ சரீரத்தை ஜென்ம சரீரமா மாற்றி அதுக்கு ஆவிக்குரிய சரீரத்தை ஆயத்தப்படுத்தி கொடுப்பது கிறிஸ்துவின் சரீரமாக சபையுடைய வேலை. நாம இந்த மண்ணான சாயலை தேவ சாயலை மாற்றி ஆட்டுக்குட்ட கல்யாண விருந்துல முதல் பந்தில் உட்கார் வைப்பதுதான் இக்காலத்தில் அனுப்பப்பட்ட கிறிஸ்து விலையேறப்பட்ட சத்தியத்தின் மகிமை என்பதை நீங்கள் திட்டம் தெளிவுமாய் புரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த பூமியில நம்முடைய கண்களுக்கு மறைவாக ஒரு காரியம் நடந்து முடிந்து விட்டது. நாம் நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம கிட்ட சரீரம் இருக்குது, நம்ம கிட்ட சரி. ஒருவேளை நாம் பேசுகிறது நம்முடைய கண்களுக்கு புதுசா இருக்கலாம். ஆனா வேத வசனத்தின்படி கர்த்தர் சொல்லிக் கொடுத்த மகா உன்னதமான ஆழமான வேத வசனத்தின்படி வசனத்தை நிரூபிக்க வேண்டும் விரும்புகிறேன். நண்பர்களே, நம்ம பார்வைக்கு இது சரீரமாக இருந்தாலும் நாம் மண்ணாருடைய சாயலை அணிந்திருக்கிறோம். நம்முடைய சரீரங்கள் நம்முடைய கண்களுக்கு தெரியாம, நம்முடைய ஆவிக்குரிய நம்முடைய உலகத்தின் காரியம் தெரியாம தேவன் ஒரு காரியத்தை முடிவு கொண்டு வந்து நம்முடைய மண்ணான சரீரத்தை அவருடைய வாளுடைய சாயலுக்கு மாற்றும்படியாக தேவன் நம்முடைய சரீரத்தை சாயலாக மாற்றி இருக்கிறார். சாத்தான சரீரத்தை தொடலாம், ஆனா சாத்தானால சாயலை தீண்டவே முடியாது. Because the great God is with us. Hallelujah. நாம் அணிந்திருப்பது சாயல் அல்ல, சரீரம் அல்ல. It's the image of God. எப்போ நம்முடைய சரீரத்தை தேவன் சாயலா மாற்றினார்? என்னைக்கு தேவன் கிறிஸ்து சரீரமாக சபையை பூமியை விட்டு எடுத்துவிட்டு தேவன் பூமியில என்னைக்கு ஒரு மெய்யான குணத்தை போட்டாரோ, என்னைக்கு காலத்தின் சத்தியமும் கடைசி வெளிச்சமும் தேவ ரகசிய இடமும் இந்த மெய்யான கூடாரம் என்னைக்கு பூமிக்கு வந்ததோ, அன்றைக்கே தேவன் நம்முடைய சரீரத்தை மண்ணானுடைய சாயலாக மாற்றினார். It's a great secret of God which God given to us. தேவன் கொடுத்த மகா ரகசியம் என்ன? நாம் தெரியாததையும் நம்முடைய குட்டி கட்டாததையும் ஒரு மகாபெரிய காரியத்தை தேவன் நமக்காக செய்து முடித்து விட்டார். ஹல்லேலூயா. அதாவது இனி பாவ சரீரத்தை ஜென்மத்தில் மாற்றக்கூடிய ஊழியத்தை செய்யக்கூடிய கிறிஸ்து சரீரமாக சபையை தேவன் எடுத்துக்கொண்டு ஓடினாலே அன்பா, ஒரு உண்மையான சபையானது ஒரு காரியத்தை தெளிவா செய்ய வேண்டும் என்று சொன்னார். ஒரு மனிதனுடைய பாவ சரீரத்தை ஜென்ம சரீரமாக மாற்றுவதே ஒரு திருச்சபையின் தலையாய கடமை. A message of the pastor should change the sinful body to the body of Christ. நாம் போற சபையில நம்முடைய பாவ சரீரம் ஜென்ம சரீரம் மாற்றப்படுகிறதா? ஒரு திருச்சபையின் அடிப்படை நோக்கம் என்ன தெரியுமாயா? ஒரு 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 விசுவாசனுடைய பாவ சரீரத்தை எதா மாத்தணும்? அப்பதான் அதை விதைச்சாதான் அது முளைக்கும். ஜென்ம சரீரம் விதைக்கப்படும். அப்போ பாவ சரீரம் உள்ள போறோம். அது அதை எதா மாத்தணும்? மாத்திக்கணும். அதான் சபைக்க வேலை. மாத்திரமா மன்னிப்பு, மீட்பு, ரட்சிப்பு, மறந்திருப்பல், இயேசுதாம் ஞானஸ்நானம், பரிசுத்த வல்லமை, மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதலுடைய வாக்குத்தத்தம் கொடுத்து விசுவாசம் அடக்கம் பண்ணி இருக்கிறோமா? That is a proof of church. இதுதான் ஒரு கிறிஸ்துவின் சரீரமாக சபைனா சார், ஒரு விசுவாசனுடைய பாவ சரீரத்தை ஜென்ம சரீரமா மாற்றி அவன் அடக்கம் பண்ணாதான் அவனுக்கு ஆவிக்கு சரீரம் கிடைக்கும். இதுதான் வேதத்துடைய ஃபார்முலா. This is the formula of God. ஜென்ம விதைக்கப்படும், ஆவிக்கு சரீரம் எழுந்திருக்கும். என் தாயிலே பாவத்தை கற்பந்தரித்தால் அப்பா ஒரு சபைக்கு போகிற பொழுது பாவ சரீரத்தோடு போகிறான். அவனுக்கு கிறிஸ்துவின்
மன்னிப்பை கூறி, ரட்சிப்பை கூறி, மீட்பை கூறி, மறந்திருப்பதை கூறி, இயேசு நாமத்தை ஞானஸ்நானம் கொடுத்து, அவர் கன்னிகை செலுத்தி கொடுத்து, அவரை பரிசுத்தமாய் பெற வைத்து, அவரை ஆவிக்குரிய மனிதனாக மாற்றி, அவருடைய பாவ சரீரத்தை ஜென்ம சரீரத்தை அடக்கம் பண்ணால் மட்டுமே அது திருச்சபையின் வேதம் ஏற்றுக்கொள்ளும். ஹல்லேலூயா. மீதி எல்லாம் கள்ளர் வகையாக இருக்கிறது. தேவன் நியாயத்துக்கு வருகிறார். ஆகவேதான் என்னைக்கு கிறிஸ்துவின் சரீர சபையை தேவன் எடுத்துக்கொண்டாரோ அன்றைக்கு நம்முடைய பாவ சரீரத்தை ஜென்ம சரீரமாக மாற்ற வேண்டிய வேலையை பரலோகம் முடித்து விட்டபடினாலே நாம் இன்றைக்கு மண்ணானுடைய சாயலை தெரிந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாதிக்கு சரீரமா தெரிகிறா? ஆனா வேதம் சொல்கிறது 2021 ஜூலை 22 பிறகு ஒரு உண்மையான சரீரத்தை ஏற்றுக்கொண்ட சரீரமானது ஒரு சாயலாக மாற்றப்படுவதற்காக இந்த பூமியிலே தேவனுடைய மண்ணான சரீரத்தை சாயலாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. எப்படி பாவ சரீரத்தை ஜென்மசரீரம் மாற்றுவதற்கு அந்த சரீரத்துக்கு மன்னிப்புக்கு தேவைப்பட்டதோ, ரட்சிப்பு தேவைப்பட்டதோ, மீட்பு தேவைப்பட்டதோ, மறுபிறப்பு தேவைப்பட்டதோ, கிறிஸ்து சரீரமாகிய அந்த ரத்தத்தை பாரத்தை புசிப்பதற்கு அதிகாரம் பெற்றதோ, எப்படி பரிசுத்தை பெற்றுக் கொண்டதோ, எப்படி அடக்கம் பண்ணப்பட்டதோ, இந்த 7 காரியங்களையும் ஒரு பாவ சரீரம் பெற்றால் மட்டுமே அது ஜென்மசரீரம் மாற்றப்பட்டது போல நண்பா, நம்முடைய பாவ சரீரமானது அதாவது மண்ணாடு சாயலை பெறுவதற்காக தேவன் கடைசி காலத்துல சத்தியாவியை வேதத்திற்கு அனுப்பினார். கேட்கக்கூடாதை கேட்க உதவி செய்தார், பார்க்கக்கூடாதை பார்க்க உதவி செய்தார், பெறக்கூடாதை பெற்றுக்கொள்ள உதவி செய்தார், அநாத அபிஷேகத்தை கட்டுப்பட உதவி செய்தார், ஆதி பருவத்து ரகசியத்தை வெளிப்படுத்தினார், தேவன் ஞானத்தை நமக்கு கொடுத்தார், தேவன் ஆழத்தில் சந்தித்தை பேசினார், நித்திய போகிற பாதையை என்னைக்கு நம்முடைய கண்களுக்கு காண்பித்தாரோ அன்றைக்கு நம்முடைய சரீரமானது சாயலாக மாற்றப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தான சரீரத்தை தீண்டி பார்ப்பான். சாத்தானுக்கு சாயல் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை. So as a believer of this message, you will stand still in the word of God. வார்த்தையிலே நம்ம இந்த தைரியம் இருக்க முடியாது. தேவன் நம்மை முன்னிறுத்துகிறார். இப்போ வாசிங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 49வது வசனம். மேலும் மண்ணாருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். வானவருடைய சாயலையும் அணிந்து கொள்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ சரீரம்னா என்ன? அதாவது the great God என்ன அப்படின்னா திரும்ப படிங்க. மேலும் மண்ணாருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல, மண்ணாருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானவருடைய சாயலை அணிந்து கொள்வோம். எப்போ அணிந்திருக்கிறது போலங்கிறான். நம்ம சரீரத்தில் இருந்தாலும் இந்த சரீரமானது மண்ணான சரீரமானது ஒரு மண்ணான சாயலாக மாற்றப்பட்டு விட்டது. எதன் அடிப்படையில் தெரியுமா? 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 20 வாசனம் 20 வாசனம் 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோருக்கு எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதல் பலனானார். கிறிஸ்துவோ மரித்தோருக்கு எழுந்து நித்திரையடைந்தவர்களில் முதல் பலனானார். மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. மனுஷனால மரணம் உண்டான போல மனுஷனால மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்போ மரணம் இல்லாம ஆட்டுடைய கல்யாணத்துக்கு போறது யார் மூலம் உண்டாகும்? By the truth. Hope and understand. மனுஷனால் மரணம் உண்டானது போல மனுஷனால் மரணம் என்ன உண்டாயிற்று? மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரித்தோரின் உயிர்த்தெழுதலும் உண்டாயிற்று. அப்போ அழியாமை, சாதாமை, தேவசாயம், சிறுசி சுவாதீனம் இது எப்படிதான் உண்டாகும்? அவரால் தான் உண்டாகும். வாசிங்க
மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மரணம் உண்டானபடியால் மனுஷனால் மருத்துவரின் உயிர்த்தெழுதல் உண்டாயிற்று. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல ஆமென் கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். வார்த்தைக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல சத்தியத்தில் எல்லாரும் சாகமை பெறுவார்கள். ஹalleluya. The resurrection வார்த்தையானது ஒரு மனிதனுக்கு உயிர்த்தெழுதலை கொடுக்கிறது. பட் சத்தியமானது ஒரு மனிதனுக்கு சாகாமை கொடுக்கிறது. வார்த்தையானது சரீரத்துக்கு உயிர்த்தெழுதலை கொடுக்கிறது. சத்தியமானது சாயலுக்கு சாகாமை கொடுக்கிறது. வார்த்தையானது சரீரத்துக்கு ஆட்டுடைய கல்யாணத்தை பார்க்க அதிகாரம் கொடுக்கிறது. சத்தியமானது சாயலுக்கு விருந்தினுடைய முதல் பதில் இருப்பதற்கு தேவனுடைய முன்குறித்திருக்கிறார். ஹalleluya. This is a final talking, my dear brothers. கடைசி சத்தம், கடைசி செய்தி இது. வெரி இம்பார்ட்டன்ட். இதுக்கு பிறகு வர்றது செய்தி வராது. சத்தியமா இல்ல. இனி எக்காலம் கேட்கும். இனி அழிவு உண்டாகும். இனி மறுத்து எடுத்திருப்பாங்க. இந்த பூமி விந்து உருகி போகும். நீதி வாசம் இருக்க புதியமான பூமி உண்டாகும். சமுத்திரம் இல்லாத ஒரு தேசம் உண்டாகும். பரலோகத்துடைய புதியர்கள் இறங்கி வரும். ஆவிய மனவாட்டி இணைந்து கொள்வார்கள். நரகம் திறக்கப்படும். அந்தி கிறிஸ்துவும் கழுத்து கிறிஸ்துவும் எரிக்கப்படுவான். இதுதான் நடக்க வேண்டிய காரியம். ஹalleluya. So this is the righteousness of God. நல்ல பேர்ல படிங்க. ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். ஆமென். அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அவனவன் தன் வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து பின்பு வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அது முடிவு உண்டாகும். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து எல்லா சாத்தோட வல்லமை அதிகாரம் எல்லாத்தையும் அழிச்சு அந்த பவரை பரிகரித்து தேவனும் பிதாவாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை கொடுப்பார். இது பெரிய ரகசியம். இப்போ சாத்தானால் உண்டாக்கப்பட்ட நாசம், மரணம், அதிகாரம், அக்னித்தலன், நித்திய நியாயத்தீர்ப்பு இவைகளெல்லாம் பரிகரிக்கும்படியாகத்தான் தேவன் வார்த்தை மாம்சமாக பூமிக்கு அனுப்பப்பட்டார். ஹalleluya. ஹalleluya. அதன் பின்பு அக்கினி நாய்களை போல கிறிஸ்துவின் சரீரம் ஸ்தாபிக்கப்படும். சரீர நோக்கமானது பாவ சரீரத்தை ஜென்ம சரீரம் மாற்றி அவனுக்கு கிறிஸ்து ஒப்புவிக்கப்பட்ட ஆவிக்கிற சரீரமாக பூமியில் விதைக்க வேண்டியது கிறிஸ்துவின் சரீரமாக சபையுடைய தலையாய கடமை. அதை சபை செய்து முடித்து விட்டது. அதற்கு பிறகு பரதீசிலே ஆவிக்கிற சரீரங்களுடைய கணக்கு ஒப்புவிக்கப்பட்ட பிறகு ஞான திருஷ்டி, தீர்க்க தரிசனங்கள், சொப்பனங்கள், தரிசனங்கள், ஊழியங்கள், ஆளுகைகள், காணிக்கைகள், பலிகள் நிறுத்தப்பட்ட பிறகு எருசலேம் தேவாலயம் மண்மேடாய் போற பிறகு வார்த்தை மாம்சம் பூமிக்கு வந்துவிட்டு போற பிறகு மரணம், அடக்கம், உயிர்த்தெழுதல், எடுத்துக்கொள்ளப்படுதல், ஆவிக்கிற வரங்கள், கனிகள் இவைகள் மூலமாக கிறிஸ்துவின் சரீர சபையான முடிவுக்கு வந்த பிறகு நண்பா உலகத்திலே நடக்க வேண்டிய மகா 7 காரியங்கள் உண்டு. அவனுக்கு திட்டம் தெளிவாக பேசும்படியாக பரிசுத்தாவின் பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. So these are the royal things which you have to understand very thoroughly. இந்த பூமியில நாம மண்ணானுடைய சரீரத்தோடு வாழ்ந்த காலம் முடிந்து மண்ணானுடைய சாயலை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அது 2021 ஜூலை 24 தேவன் இந்த மாபெரும் சத்தியத்தை என்றைக்கு பூமிக்கு அனுப்பினாரோ அன்றிலிருந்து நாம் அறியாத, நாம் தெரியாத ஒரு காரியத்தை தேவன் இந்த பூமியிலே நமக்காக செய்து முடித்திருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. சரீர உயிர்த்தோடு பெறணும், சாயல் சாகாமை பெறணும். இந்த சரீரமானது சாயலாக மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் பூமியிலே தேவனுடைய ரகசிய வருகையினுடைய அந்த நோக்கம் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டும். ஒரு சரீரமானது சாயலாக மாற்றப்படும் என்பதாக அந்த சரீரமானது தேவன் அனுப்பப்பட்ட ஒரு மெய்யான கூடாரத்தை கண்களால் கண்டு
என்னைக்கு காதலா கேட்டு காலத்தின் சத்தியத்தையும் கடைசி வெளிச்சத்தையும் தேவ ரகசிய தேவனிடத்தையும் மணவாளன் குடியிருக்கிற இடத்தையும் மணவாட்டின் ஆயத்தாரையும் சத்திய வேதத்தின் இடத்தையும் நித்திய நித்திய போற பாதையிலே அந்த காலடி தடத்தையும் எந்த சரீரம் கண்டுகொண்டதோ அது பூமியிலே ஏற்கனவே சாயலாக மாற்றப்பட்டு விட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. This message can change the body to the image of God. நீ கேட்ட சத்தியம் உன் சரீரத்தை சாயலாக மாற்றி விட்டாலே நீ பாக்கியவான். ஹல்லேலூயா. சுக்ரமி லோட்டால ரபோரி விஷாம்பிக்கம். சரீரத்தை சாத்தா தாக்குவான், சரீரத்தை சாத்து பிடிக்கும், சரீரத்தில் புற்றுநோய் வரும், சரீரத்துக்கு மரணம் வரும். சாயலுக்கு மரணம், சாயலுக்கு புற்றுநோய், சாயலுக்கு சாசு. ஹல்லேலூயா. ஆகவே தேவன் நமக்காக எல்லா பிசாசு அதிகாரத்தையும் நரகத்தையும் பரிகரித்து ராஜ்யத்தை நமக்கு ஒப்பு கொடுத்தார். அவர் ராஜாதி ராஜா, அவர் கர்த்தாதி கர்த்தர். ஹல்லேலூயா. தைரியமா சொல்ற, ஓ லூசிபர், this is not a body, this is the image of God. அதி சீக்கிரத்திலே நாங்கள் தேவ சாயத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம். ஏனென்றால் காலத்தின் சத்தியத்தை கேட்டோம், கடைசி வெளிச்சத்தை கண்டோம். ஹல்லேலூயா. இந்த அறிக்கையானது நம்முடைய சரீரத்தை சாலாக மாற்றி விட்டதுன்னு சொல்லி சத்தியத்தை நாங்கள் பேசுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. What a wonderful God. This is a royal food. இன்னைக்கு நம்ம சாப்பிட சாப்பாடு ராஜ விருந்தையா? வாசம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 24. அவரவர் தந்த வரிசையில் உயிர்ப்பிக்கப்படுவான். முதல் பலனானவர் கிறிஸ்து, பின்பு வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அதன் பின்பு முடிவு உண்டாகும். ஆமென். அப்பொழுது அவர் சகல துரைத்தனத்தையும் சகல அதிகாரத்தையும் வல்லமையையும் பரிகரித்து தேவனும் பிதாவுமாய் இருக்கிறவருக்கு ராஜ்யத்தை ஒப்புக்கொடுப்பார். ஆமென். எல்லா சத்துக்களையும் நமது பாதத்துக்கு கீழாய் போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. ஆமென். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். The last enemy to destroy is death. சார், மரணம் ஜீவனுக்கு முந்தினது அல்ல, ஜீவனே முந்தினது. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாவம் பரிசுத்தத்துக்கு முந்தினது அல்ல, பரிசுத்தமே முந்தினது. ஆமென். அழியாமையே முந்தினது, ஆமென். சாகாமையே முந்தினது, தேவனே முந்தினவர். ஹல்லேலூயா. இந்த நாசம், இந்த மரணம், இந்த பாவம், இந்த பிசாசு எல்லாம் லேட்டஸ்ட் ஃபெலோஸ். இதெல்லாம் பிந்தினது, தோற்கடிக்கப்பட வேண்டியது, பரிகரிக்கப்பட வேண்டியது, அழிக்கப்பட வேண்டியது. ஹல்லேலூயா. இந்த சத்தியத்திலே மரணம் சாகும். The death can destroy the message of God. எந்த சத்தியமானது மரணத்தை அழிக்கிறதோ அதுவே மனவாட்டிய ராஜரீகமான ஊழியமாக இருக்கும். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Ha! Feel the presence of God, which ministry can destroy the death, the lost, any of the death. This is the power of the bride. மனவாட்டினா the power, the authority that destroy the death, the lost, power of the devil. சாத்தானோட கடைசி ஆயுத மரணம். அது அழிப்பதற்கு தான் தேவகுமாரன் வெளிப்பட்டார். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. Today message can boost you. இந்த சத்தியமானது உன்னை உயர்ந்த சிங்காசனத்தில் கொண்டு போய் வைக்கும். பயப்படாத, கவலைப்படாத. என்ன வந்தாலும் சத்தியம் ஜெயிக்கும். என்ன வந்தாலும் மரணமானது தோற்கும். என்ன வந்தாலும் கர்த்தருடைய கரம் ஓங்கும். என்ன வந்தாலும் மணவாட்டி மணவாளனை சந்திப்பார். என்ன வந்தாலும் ஆவியானவர் மணவாட்டி பூமியில நிரூபிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். நான் பேசுகிறது வார்த்தை குறித்து, சத்தியத்தை குறித்து. I am not talking about any man. சார், நான் எந்த மனுஷன் பத்தி பேசல சார். நான் பேசுகிறது வார்த்தைங்கிற மணவாளனையும் சத்தியம்ங்கிற மணவாட்டியை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறேன். ஆகவே இந்த கடைசி காலத்துல தேவன் நம்முடைய இந்த மண்ணான சரீரத்தை மண்ணாடு சாயலாக மாற்றுவதற்கு தான்
இந்த மெய்யான கூடாரத்தை 2021 ஜூலை 24 பூமிக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. இட்ஸ் a very open message. இதுவரைக்கும் மறைக்கப்பட்ட ரகசியத்தை பேசும்படிக்கு தேவனுக்கு அனுமதி கொடுத்தார். God has given the permission to speak the truth. அப்படியானால் சபையானது பாவ சரீரத்தை ஜென்ம சரீரமா மாற்றுவது போல சத்தியமானது உடைய பாவ சரீரத்தை மனித சாயலாக மாற்றுவதற்காக இந்த சாயல் தான் வானுடைய சாயலை அடைந்து கொள்வோம். அப்படிங்கிற போட்டுருக்கு. வாசிங்க 1:15-49 படிங்க. மேலும் மன்னாருடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல மேலும் மன்னாருடைய சாயலை அணிந்திருக்கிறது போல வானுடைய சாயலை அணிந்து கொள்வோம். ஆமென். அப்போ இந்த சத்தியத்தில் இருக்கிற நமக்கு ஒரு பெரிய மோசம் என்னன்னா, தேவன் என் சரீரத்தை என் கண்ணுக்கு தெரியாம என் சிந்தனைக்கு தெரியாமல் அவருடைய கல்யாண வீட்டில் முதல் பதி இருக்கத்தக்கதாக என் சரீரத்தை இந்த மெய்யான கூடாத்தின் வழியாக என்னை சாயலாக மாற்றி விட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சாயல் கண்ணுக்கு தான் தெரியுது. பரதீசில பூமியில் உள்ள ஜென்ம சரீரத்துக்காக ஆவிக்கிற சரீரத்தில் அக்கௌண்ட் முடிந்து விட்டது என்று சொல்லி சாயலுக்கு தெரியும். சாயல் வேறு, சரீரம் வேறு, மாம்சம் வேறு, ஆவி வேறு, ஆத்மா வேறு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நண்பர்களே, இரண்டாவது மிக முக்கியமான காரியத்திலே நான் இந்த கூடாரத்தில் உள்ள இந்த 7வது காரியத்தை தெளிவாக பேச விரும்புகிறேன். நித்தியத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு போகிற பாதை. இந்த நித்தியத்திலிருந்து நித்திய ஜீவனுக்கு போகிற பாதையில ஏற்கனவே ஒரு காலடி தடம் படிந்து விட்டது. அதிலே ஆட்டுக்குட்டியோட ரத்தம் தெளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. ரத்தம் கசிந்து கொண்டிருக்கிறது. 2026 ஆண்டு காலமாக போடப்பட்ட காலடி தடத்திலே இதுவரைக்கும் எந்த காலடி தடையும் இணைய முடியவில்லை. காரணம், வார்த்தையின் பரிபூர்ணமாகிய அந்த காலடி தடத்துக்காக சத்தியத்தை தேவன் உலக தோன்றுவதாக தனக்குள்ளே முன்குறித்து வைத்திருந்தார். அந்த சத்தியமானது கிறிஸ்துவின் சரீரமாக சபைக்கு பிறகு சபை செய்து முடித்த ஜென்ம சரீரத்தை பாவ சரீரத்தை ஜென்ம சரீரமாக மாற்றி அடக்கம் பண்ணி அதற்கு ஆவிக்கிற சரீரத்தை கொடுப்பதற்கு தகுதி பெற்ற கிறிஸ்துவின் சரீரமாக சபையின் காலத்துக்கு பிறகு தேவன் தம்முடைய மெய்யான கூடாரத்தை பூமியில் அனுப்பி காலத்தின் சத்தியத்தையும் கடைசி வெளிச்சத்தை பூமிக்கு அனுப்பி அணையா விளக்கு கொண்ட மனவாட்டியை சந்தித்து ரகசிய வருகையின் மூலமாக அந்த சத்தியத்தின் காலை நித்தியத்தின் பாதையோடு இணைத்துக் கொண்டார். ஹல்லேலூயா. அப்ப அந்த கூடாரத்துல முதல் அப்டேட் என் சரீரத்தை சாயலாக மாற்றினார். இந்த கூடாரத்தில் 2வது அப்டேட் அந்த பரிபூர்ணமான வார்த்தையின் காலின் தடத்தில் சத்தியத்தின் பரிபூர்ணமான கால்களை இணைக்கும்படியாக தேவன் இந்த கூடாரத்தை பூமிக்கு அனுப்பினார். 3வதாக இந்த கூடாரத்தில் முழு பரிமாணத்தையும் the whole structure and function that British and the true tabernacle was controlled by the Lamb of God. இந்த மெய்யான கூடாரத்துடைய முழு வடிவமைப்பையும் அதனுடைய பொறுப்பையும் ஆட்டுக்குட்டியானவரே மேற்கொண்டு கொண்டார். அல்லேலூயா. அந்த 7 ஸ்தானத்தையும் ஆட்டுடைய 7 கண்களையும் ஏற்படுத்திக் கொண்டது. அந்த நித்திய ஒரு பாதையிலே தேவனுடைய வல்லமை, ஆளுகைகள், வரங்கள், காணிக்கைகள், ஊழியங்கள், ஞானங்கள், அறிவு, புத்தி, ஆழம் என்று சொல்லக்கூடிய எல்லா காரியத்தையும் ஆட்டுடைய 7 கொம்புகளும் எடுத்துக்கொள்ள கண்டு இவைகள் எல்லாம் தேவன் கிறிஸ்து சரீரமாக சபைக்கு பிறகு இந்த பூமியில் அனுப்பி இந்த மெய்யான பட்டு அனுப்பியதற்காக நம் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி கடைப்பட்டிருக்கிறோம். So the greatness of God. அப்போ 2021 பிறகு தேவன் நம்முடைய மண்ணான சரீரத்தை
மண்ணான மனிதனுடைய சாயலை போல மாற்றியிருக்கிறார். அப்படியானால் யாரிடத்துல சாயல் இருக்கிறதோ அவன் சாயலை பெற்றுக்கொள்வான். எவனிடத்துல சரீரம் இருக்கிறதோ அது சரீரத்தை பெற்றுக்கொள்ளும். ஆமென். இப்போ சரீரத்தை பெற்று ஜென்ம சரீரம் ஆவிக்கிற சரீரத்தை பெற்றவர்கள் ஆட்டுக்கிட்ட கல்யாண வீட்டில் பிரகாரத்தில் பார்வையில் இருப்பார்கள். மனித சாயலை பெற்று தேவ சாயலை பெறுகிறவன் கல்யாண வீட்டுடைய பரிசுத்த ஸ்தலத்தில் முன் வரிசையில் விருந்தாளியாக இருப்பார். மணவாட்டியோ மணவாளனோடு சுயித்திருப்பாள். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்திலே திரை நீக்கப்பட்டு காணப்படாதவர்கள் காண்பிக்கப்பட்டு விட்டால், பேசப்படாதவர்கள் பேசப்பட்டு விட்டால், முன்குறிக்கப்பட்டவர்கள் நிறைவேறிவிட்டால், தேவ ரகசியம் நிறைவேறிவிட்டால், அழிவுள்ளது அழியாமை சோதித்துக் கொண்டால், தேவனுடைய புத்திரர்கள் வெளிப்பட்டு விட்டால், சிறுசி சுவாதனம் பெற்று விட்டால், மெய்யான புனர் பூமிக்கு வந்து விட்டால், நண்பனே ஏன் விசுவாசம் என்னவென்று சொன்னால் கிறிஸ்து ரகசிய வருகையானது முடிவு பெற்றிருக்க வேண்டும். நீ நம்பணுங்கிறதுக்காகவோ நீ பின்னால வரணுங்கிறதுக்காக எனக்கு பேசல சார். கூப்பிட்டாரு, காட்டினாரு, சொல்ல சொன்னாரு, சொல்லிட்டேன், கூப்பிடுவாரு, நான் போயிடும். இது ரொம்ப சிம்பிள். எனக்கு என்ன சார், எனக்கு என்னப்பா? நீ உன் கோபம், உன் கோர்ட்டு, உன் கேஸு, உன் மிரட்டல், இது எதுவுமே பணக்காட்டி தரிட்டு செல்லாத மாதிரி. இந்த பணக்காட்டி எந்த செலவும் பயப்படாது. ஏனென்றால் இந்த சத்தியத்தை அனுப்பினவர் ராஜாதி ராஜா, கத்தாதி கத்த, யூதாவதி சிங்கம், தாவீதின் வேர், மரணத்தை ஜெயமாக விழுங்கிறவர், மனவாட்டிக்காக ஒரு மெய்யான பாதையை நித்திய பாதையை போட்டவர், ஆட்டுடைய 7 கண்களில் பூமிக்கு அனுப்பி இந்த கூடாரத்தை சுற்றி உலாவின ராஜரிகமான செய்தியை பெற்றவங்க தான் அடிப்படையில் பேசுகிறேன். நண்பா, உன் காரியம் எதுவும் நடக்காது சார். நடக்கவே நடக்காது. அது முடிந்தது, முடிந்ததுயா. வச்சுதான் பாரா, வச்சுதான் பாரா. பாலிமன்ற பேர சொல்லி மிலிஷன் வச்சு பாரு, மொட்டை தலையை வச்சுதான் பாராண்டா. அடுத்த செகண்ட் தலையா இருக்கும். ராஜாதி ராஜா, கத்தாதி கத்த, யூதாவின் சிங்கம், தாவீதின் பேர். ஹல்லேலூயா. இதுவரைக்கும் முற்பிதாக்கள் செய்த ஊழியமானது பரலோகத்துடைய சாயலுக்கும் நிழலுக்கும் மாதிரிக்கும் a pattern, an example, an image. இதுவரைக்கும் முற்பேச ஊழியம் எப்படி வாசிங்க? 1-15 அதிகாரம் வாசிங்க. எப்படி 8 8ஆம் அதிகாரம். இவர்கள் செய்யும் ஆராதனை, எபிரேயர் 8ஆவது 5ஆவது. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்திலுள்ள சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. நிழலுக்கு ஒத்திருக்கிறது. அப்படியே மோசே கூடாரத்தை உடுத்துக்கொண்ட போகையில் மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிப்படியே, மலையிலே உனக்கு காண்பிக்கப்பட்ட மாதிரிப்படியே நீ எல்லாவற்றையும் செய்ய எச்சரிக்கையாக இரு என்று தேவன் அவனுக்கு கட்டளையிட்டார். I can read in English. Hebrews chapter 8 verse 5. Who serve unto the example and shadow of the heavenly things, as Moses was admonished of God when he was about to make the tabernacle. For see, saith he, that thou make all things according to the pattern showed it to thee in the mountain. Hallelujah. Amen. Hallelujah. புத்தராஜ ஊழியமானது is an example of heaven, it's a shadow of heaven, it's a pattern of heaven. Hope you understand what I am speaking to you. Listen very carefully. Our forefathers' ministry is based upon the example of heaven, the shadow of heaven, and the pattern of heaven. The same way, the body of Christ on the earth in the apostolic period is a spirit, is a gift, is a fruit. நம்ம முற்பேசித்த ஊழியமா எப்படி இருந்துச்சு? பரலோகத்துடைய சாயலுக்கு நிழலுக்கு அது கிறிஸ்து சரீரமாக சபையானது பரிசுத்த ஆவிக்காக அடையாளத்தினால கனிகளால் நிறைந்திருந்தது. நண்பர்களே, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான சத்தியமானது நிஜமாய் பூமியில் இருக்கிறது. ஹல்லேலூயா. என்பா, நிழலின் காலம் ஒன்று உண்டு, மாதிரியின் காலம் ஒன்று உண்டு, சாயலின் காலம் ஒன்று உண்டு, வார்த்தை மாம்சத்தின் காலம் ஒன்று உண்டு, வார்த்தை சரீரத்தின் காலம் ஒன்று உண்டு,
வார்த்தையின் ரகசியத்தின் காலம் ஒன்று உண்டு, வார்த்தையின் வெளிப்பாட்டின் காலம் ஒன்று உண்டு, வார்த்தையின் நிஜத்தின் காலமும் ஒன்று உண்டு. ட்ரூ டெபர்னக்கிள், இதான் ட்ரூ டெபர்னக்கிள். ஹல்லேலூயா. இத சும்மா என்ன குறிமொழி தெரிஞ்சமா போட்டு சொல்கிறேன். இத பல நூற்றாண்டு பேசலாம் வசனத்திலிருந்து. இதை சுத்தி 7 folds, 7 திரைகள், 3 அடுக்குகள், 7 அஸ்திவாரங்கள், 12 வாசல்கள், 7 ஜன்னல்கள். பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா நம்முடைய குடியிருப்பு இங்கதான். அல்லேலூயா. மோசே எப்படி கூடாத்துல போய் கிருபாசனத்தின் சத்தத்தை கேட்டானோ அதே போல கடைசி காலத்துல நண்பர்களே, நீங்க கேட்கிற சத்தியமானது வானத்தின் தேவன் பூமிக்கு அனுப்பின ஒரு மெய்யான கூடாரத்தின் சத்தியமா இருக்கிறது. ஆமென். ஆகவே இந்த தலைமுறையிலே மரணம் மறிக்கிறதை பார்ப்போம். நம்முடைய சரீரமானது சாயலாக ஏற்கனவே மாற்றப்பட்ட செய்தியை பிரசங்கித்திருக்கிறேன். ஆவிக்குரிய ரகசியமானது நிறைவேற காலத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் காலத்தின் சத்தியமானது கடைசி வெளிச்சத்தோடு கைகோர்த்து விட்டது. ஹல்லேலூயா. காலத்தின் சத்தியம் கடைசி வெளிச்சத்தோடு கைகோர்த்து விட்டால் ஆவியும் மனவாட்டியும் அதிசீக்கிரமாக இணைந்து விடுவார்கள். அதற்கு பிறகு இந்த பூமியானது விமோசனம் இல்லாமல் அக்கினிக்கும் பாதாளத்துக்கும் தள்ளப்பட்டு நாசமாய் போகும். நாசமாய் போகிறது உன் இதயத்தை வைத்து நீ அழிந்து போவதை காட்டிலும் மகா மெய்யான ராஜரிகமான இந்த மெய்யான ஊழியத்தை நம்பி நீ எல்லாவற்றையும் விட்டு கிறிஸ்துவை பின்பற்றி நித்தியமாய் வாழ விரும்புகிறாயா? இல்லாவிட்டால் இந்த நாசமும் இந்த நரகமும் போகிற இந்த உலகத்தை நம்பி வீணாய் போக போகிற என்பதை தீர்மானிக்கும்படியாக கர்த்தர் என்னை கொண்டு பேசுகிற கடைசி சத்தியம் இதுவே. ஹல்லேலூயா. நீ கேட்டாலும் சரி கேட்காட்டும் சரி சார், எனக்கு என்னப்பா, எனக்கு என்ன ஒரு போட்டுக்காரன் சொன்னானா, இந்த கடல்ல அலை ரொம்ப அடிக்கிறேன், மீன் பிடிக்கவே போக மாட்டேன், அதனால கடலுக்கு என்ன யாரு பட்டியல சாவ. ஆகவே சில வசனத்தை வாசித்து என்னோட வார்த்தை முடிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 47 படி. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன். ஆமென். இரண்டாம் மனுஷன் வானத்திலிருந்து வந்த கர்த்தர். பவுல் தெளிவா பேசுற பாருங்க. முந்தின மனுஷன் பூமியிலிருந்து உண்டான மண்ணானவன், இரண்டாம் மனுஷன் சொல்லுங்க வானத்திலிருந்து கர்த்தர். இப்படி வானத்திலிருந்து கர்த்தர் மனுஷன் எப்படி சொன்னாங்க? மனுஷன் மாதிரி இருந்தது. அந்த தோல் இருந்துச்சு, அந்த மாம்சம் இருந்துச்சு, கூட இருந்துச்சு. அடுத்து ஆகிலும் இல்ல 48 மண்ணானவன் எப்படிப்பட்டவரோ ஆமென். மண்ணானவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆமென். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ ஆமென். வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. நீ இந்த பூமியில வாழ்ந்தாலும் நான் தெளிவா பேசுறேன்ப்பா. அல்லேலூயா. நீ இந்த மண்ணுக்கு போறவன் இல்லப்பா. அல்லேலூயா. வானத்துக்குரியவன். அல்லேலூயா. அல்லேலூயா. You are the royalty. இந்த செய்தியானது மரிச்சு மண்ணுக்குள்ள போய் நித்திய நேரத்துக்கு போய் போறதுக்கு நான் பேசல. அல்லேலூயா. அல்லேலூயா. நீ மண்ணில வாழ்ந்தாலும் வானத்துக்குரியவன். அல்லேலூயா. நீ பறக்கணும். அவர்தான் செய்தி. அவர்தான் செய்தி. அல்லேலூயா. இப்படி பேசலாமா? உலகம் பேசலப்பா. மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவன் செய்தி நான் பேசவே இல்லை. அது ஓவர். நான் சரீரத்தை செய்தி பேசல, நான் சாயல் செய்தி பேசுறேன். எவன் மண்ணாட சாயல் அணிந்து வானோட சாயல் அணிந்து காத்து கிடக்கானோ, உலகத்தோட கிறிஸ்து முன்குறிக்கப்பட்டிருக்கானோ, எவன் ஆட்டுக்குட்டியோட பரிசுத்த ஸ்தலத்துல விருந்தாளி இருக்கிறானோ அவன் தான் செய்தி பேசுறேன். நாட் ஃபார் தி வேர்ல்ட். இந்த சத்தமும் சரி சும்மா போய் வாசிங்க. மன்னாரவன் எப்படிப்பட்டவனோ, மன்னர் எப்படிப்பட்டவனோ, மன்னாரவர்களும் அப்படிப்பட்டவர்களே. மன்னர் அப்படிப்பட்டவர்களே. வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரிய எப்படிப்பட்டவரோ, வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஹல்லேலூயா. வானத்துக்குரியவர், வானத்துக்குரியவர், வானத்தின் காரியங்கள், வானத்தின் ரகசியங்கள் ஒருவரும் தடுக்க முடியாது. ஆமென். ஆண்டவர் சொல்றாரு,
நான் உனக்காக வானம்ங்கிற நல்ல பூசி தரேன். வானத்தை திறந்து ஆசீர்வதிப்பா. யாரா இருந்தா யார் அது சீக்கிரமா தேவன வானத்தை திறப்பா. இஸ்ரவேல் ஜனங்கள் 40 வருஷம் நடத்தினாரு. பூமியில மண்ணா வந்துச்சு. எங்க வந்துச்சுயா? தேவன் வானத்தை திறப்பா. கவலைப்படாது. உலகம் என்ன சொன்னாலும் பரவாயில்ல சார். ஒரு நாள் ஒரு கண்ணிமிக்க நேரத்தில் தேவன் நமக்காக வானம் என்கிற பொக்கிஷத்தை ஆசீர்வதிக்கிறார். காரணம் வானத்தோடு எப்படிப்பட்டவர்களோ வாசிங்க. மண்ணானவர் எப்படிப்பட்டவரோ மண்ணானவர்கள் அப்படிப்பட்டவர்களே. ஆமென். வானத்துக்குரியவர் எப்படிப்பட்டவரோ ஆமென். வானத்துக்குரியவர்களும் அப்படிப்பட்டவர்களே. ஆமென். மேலும் மண்ணானுடைய சாயலை நாம் அணிந்திருக்கிறது போல வானனுடைய சாயலை அணிந்து கொள்வோம். அப்ப திருப்பி அழுத்தமா பேசுறேன். ஜென்ம சரீரம் பாவ சரீரத்தை ஜென்ம சரீரமாய் சபையானது மாற்றி ஜென்ம சரீரத்தை விதைத்து ஆவிக்கிற சரீரத்தை பெறுவதற்கு காத்திருக்க வைக்க வேண்டிய கடமை செய்ய வேண்டியது திருச்செறியின் தலையாய கடமை. அங்க போறவங்க அது முடிஞ்சு போச்சு. ஜென்மசை விதைக்கப்படும். இதை எடுத்திருக்கோம். இது சரீரத்துக்கு. இப்ப மண்ணாடு சாயலை பெற்றுக்கொண்டோம். இந்த மெய்யான படத்தின் மூலமாக ஆட்டுடைய 7 கண்கள் மூலமாக இந்த 7 சத்தியத்தின் மூலமாக நாம் பெற்றுக்கொண்டபடினாலே வானுடைய சாயலை அணிந்து கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த வானுடைய சாயலை எங்கே அணிந்து கொள்வோம், எப்படி அணிந்து கொள்வோம், என்று அணிந்து கொள்வோம், அது அணிந்து கொண்டோட நோக்கம் என்ன, அதோட முடிவு என்ன என்பதை குறித்து வருங்காலத்திலே 1 by 1 I can speak to you. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எவனுக்கு வானுடைய சாயல் கிடைக்கும், அது கிடைச்சவன் எப்படி இருப்பான், அவன் நிலைமை என்ன, அவன் பரலோகத்தில் இருப்பானா, பரதீசில் இருப்பானா, கல்யாணத்தில் இருப்பானா, இல்ல கல்லறையில் இருப்பானா என்பதை வருங்காலத்தில் இந்த வேத வசனத்தின்படி பல நூற்றாண்டுகள் பேசும் நண்பர்களே. எனக்கு ஒரே ஒரு தகுதி உண்டு. அது என்னவென்று சொன்னால் கடவுளுடைய பள்ளிக்கூடத்தில் படித்த கடைசி மாணவன் நானே. ஹல்லேலூயா. வேற உண்மை கிடையாது. நான் போஸ்ட் தீர்க்கதரிசி, சுவிசேஷன், போதவன், பரிசுத்தவன், நல்லவன், நத்தி பாவிகளின் பிரதான பாவி, தூக்கி வீசப்பட்ட துரும்பு, தூற்று ஒண்ணுமே இல்லாத. ஆனால் அவர் பள்ளிக்கூடத்தில் படிச்சிட்டப்பா, சில காரியத்தை சொல்லிக் கொடுத்துட்டாரு. அது சொல்ல சொல்லி சில பெர்மிஷன் கொடுத்துருக்காரு. சில சப்ஜெக்டை பேச வேண்டாம் நிறுத்தி வச்சிருக்கிறாரு. சில சப்ஜெக்டை பேசுவதற்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சில சப்ஜெக்டை கொஞ்சம் வெயிட் பண்ணி பேசலாம். அவர் எந்த சப்ஜெக்டை பேச சொல்கிறாரோ அந்த சப்ஜெக்டை பேச வேண்டியது என்னோட கடமையை தவிர அவர் சொல்ல மிஞ்சி செய்வதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. ஆமென். வாசிங்க ஒன்ஸ் அகைன் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும், பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம். இது யாருக்கு? சரீரத்தை பெற்றவனுக்கு. சரீரத்தை பெற்றவனுக்கு பூமிக்கு கூடாரம், ஆவிக்கு கூடாரம், பகவத்தின் கூடாரம், நித்திய கூடாரம், பரிசுத்தவான்கள் கூடாரம், ஞானத்தின் கூடாரம், ஆழத்தின் கூடாரம், மெய்ஞானம், இப்படி நிறைய கூடாரம் உண்டு. சார் இந்த காலமே ஒரு 1000 விசுவாசி நம்ம சபைக்கு வந்திருக்காங்க. ஒரு 1 லட்ச ரூபா காணிக்கு போட்டு போயிட்டான். நீங்க அருமையான செய்தியை பேசிட்டீங்க. ஒரு விசுவாசிக்கு ஃபோன் பண்ணி கேளுங்களா, பிரதர் நான் கொடுத்த செய்தியில உன் ஜென்ம சரீரம், உன் பாவ சரீரம், ஜென்ம சரீரம் மாற்றிருக்குதாப்பா. இன்னைக்கு நீ மறிச்சா உயிரோடு எழுப்பி வைப்பா. நீ தைரியம் விசுவாசி கேளுங்க. அவன் ஆமா சொன்ன நான் வந்து அப்ப அது என்னன்னா அதாவது ஏன் அழுத்தமா பேசுறேன்னா கண்டுட்டோம், சொல்லிட்டேன். அவனை பெர்மிஷன் கொடுத்தேன், இல்லைன்னு சொல்லுடா. ஏன் நான் கூட்டு எடுத்து சொல்லுது சொல்லு. அவன் நேற்று ஸோ நல்ல கவனிங்க. வாசி பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் 2 கொரிந்தியர் 5. அதான் கரெக்ட். பூமிக்குரிய நம்ம கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்ட கைவேலை இல்லாத நித்திய வீடு பரலோகத்திலே நமக்கு உண்டு என்று அறிந்திருக்கிறோம்.
வாழ்ந்திருக்கிறோம். ஏனெனில் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தெரிந்து கொள்ள மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் இருக்கிறோம். அவன் கரெக்டா பேசுறான் பவுல். எப்பா இந்த கூடாரத்தை விட்டு அந்த பரம வாசஸ்தலத்தை தெரிந்து கொள்வதற்கு மிகவும் வாஞ்சையுள்ளவர்களாய் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன். தெரிந்து கொண்டவர்கள் ஆனால் நிர்வாணிகளாய் காணப்பட மாட்டோம். இந்த கூடாரத்தில் இருக்கிற நாம் வாரம் சுமந்து தவிக்கிறோம். ஆமென். இந்த போர்வையை களைந்து போட வேண்டும் என்று விரும்பாமல் மரணமானது ஜீவனாலே விழுங்கப்படுவதற்காக போர்வை தரிசனங்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆமென். இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர் தேவனே. ஆமென். ஆவியின் பிரச்சாரத்தை தந்தவரும் அவரே. நாம் தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். ஆமென். இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிருக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்று அறிந்து எப்பொழுதும் தைரியமாய் இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தில் குடிபோகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் இருக்கிறோம். சபையிலிருந்து எவ்வளவு தைரியம் இருக்க பாருங்க. அதே போலதான் நாங்க சொல்றோம். எப்பா இந்த மண்ணான செயல் அணிந்திருக்கிற நாங்க அதி சீக்கிரமா மாறுட செயல் அணிந்து ஆட்டுடைய கல்யாண வீட்டுக்கு உட்கார்ந்துட்டு முதலப்பத்தில் உட்கார்ந்துட்டு சரீரத்தை பெற்ற விருந்தாளிகளை பார்ப்போம். மரணம் மறிக்கிறதை பார்ப்போம். அந்தி கரிசும் கள்ளத்தி கரிசும் பாதாளத்துடைய நரகத்துக்கு அனுப்புவதை பார்ப்போம். ஆயிரம் அரசாட்சியை பார்ப்போம். ஆவி மனவாட்டி இணைகிறதை பார்ப்போம். அங்கே நாங்கள் தேற்றப்படுவோம். அங்கே எங்களுக்கு ஜீவன் சுத்தமே அதிகாரம் கொடுக்கப்படுகிறதை நாங்கள் காண்போம் என்பதில் தைரியமாக இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, வாட்டை மன்னபுரா. எனக்கு அன்பான தெய்வத்தின் பிள்ளைகள், இன்னைக்கு நீ சாப்பிடுறது ராஜரிகமான ராஜ விருந்துப்பா. உள்ளான மனுஷனுக்கு அவளை ஸ்டஃப் உலகம் உண்டான முதல் கொண்டு யாருக்கு பரிசுத்தவான்கள் நீதிமான்கள் யாருக்கு கிடைக்காத ஒரு உன்னதமான சத்தியத்தை தேவன் பூமிக்கு அனுப்பினார். அது என்னவென்று சொன்னார், உன் பார்வைக்கு நாம் பெற்றுக்கொள்ள சரீரம், ஆனால் இது சரீரம் அல்ல. தேவன் 2000 ஜூலை 24 நம்முடைய சரீரத்தை சாயலாக மாற்றிவிட்டார். இங்க ரகசியத்தை பேசியிருக்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தெய்வத்தின் ஒரு சில வசனத்தை மாத்திரம் வாசிப்போம். ரோமர் 10ஆம் அதிகாரம். ரோமர் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசிக்கிறவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக நியாயப்பிரமாணத்தின் முடிவாய் கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். கிறிஸ்து வந்துட்டார்னா எது முடிஞ்சு போச்சு? நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு. சக்தி வந்துச்சுன்னா சொல்லுங்க. அல்லேலூயா. யோவான் வந்துட்டானா திகத்து முடிஞ்சு போச்சு. ஆட்டி மாம்சம் வந்துட்டா பலி நிறுத்தப்பட்டாச்சு. கிறிஸ்து வந்த நியாயப்பிரமாணம் முடிஞ்சு போச்சு. நம்ம நல்லா கவனிங்க. யோவான் காலத்திலும் இயேசு மாம்சத்தின் காலத்திலும் புதிய ஏற்பாடு எழுதப்படாத புத்தகம். நல்லா கவனிங்க. Listen to me very carefully. Listen. கவனிங்க. இயேசு கிறிஸ்துவும் யோவான் சாண்டவனும் பூமியில் இருக்கிறாங்க. எது இல்ல? எது எழுதப்படல? புதிய ஏற்பாடு எழுதப்படல. ஆனா பழைய ஏற்பாடு இருக்குது. எழுதப்பட்ட இருக்குது. எழுதப்பட வேண்டிய புத்தகமாகிய இயேசு கிறிஸ்து மாம்சத்துக்கிட்ட எழுதப்பட்ட புத்தகமாகிய யோவான் இயேசு கிறிஸ்து புத்தகத்தை வாசிக்க போட்டு சொல்றான். நண்பர்களே, யோவான் சானகன் தீர்க்கதரிசனத்தின் முடிவு, கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தின் முடிவாக இருந்து பழைய ஏற்பாட்டை முடித்து புதிய ஏற்பாட்டை நின்றது போல இந்த கடைசி காலத்திலே புதிய ஏற்பாட்டு முடிவாக வெளிப்பாட்டுக்கு மத்தியிலே தேவன்
ஒரு மெய்யான கூடாரத்திலே இந்த பூமியிலே யோவான் சானகனை போல கிறிஸ்து மாம்சத்தை போல கிறிஸ்து சரீரமாக சபைக்கு பிறகு சரீரத்தை சாயலாக மாற்றுவதற்காக தேவன் ஆற்றுடைய 7 கண்களை பூமிக்கு அனுப்பி இந்த மெய்யான கூடாரத்தை போட்டு இந்த ரகசிய செய்தியை பேசுவதற்காக நான் ஆண்டவருக்கு மிகுந்த நன்றி செலுத்துகிறேன். I want to explain very thoroughly. யோவான் சானகன் காட்டுமிராண்டியை போல வெட்டுகளையும் காட்டு தேனை புசித்துக்கிட்டு ஒட்டக நீர் உடையை தெரிச்சுக்கிட்டு எங்க நிற்கிறான்? அவன் சத்தம் போட்டான்னா என்ன அர்த்தம்? இனி ஒரு யார் வரமாட்டான். ஏனென்றால் யோவான் வரைக்கும் திகழ்ச்சி உரைத்தது உண்டு. நீங்க யோவான் கிட்ட மட்டும் சும்மா நின்னா போதும், கண்டிப்பா எப்ப நீ மனம் திரும்ப வேண்டாம், நீ ரட்சிக்கப்பட வேண்டாம், நேர்சில தேவாலயத்துக்கு போக வேண்டாம், பலி செலுத்த வேண்டாம், காரியம் செலுத்த வேண்டாம், இந்த காட்டு மிராண்டி கிட்ட நின்று பாரு, ஒரு நாள் வானத்தின் தேவன் அங்கே வருவார். அல்லேலூயா. நீ ஒண்ணும் செய்ய வேண்டாம், நீ ஒண்ணுமே செய்ய வேண்டாம், அந்த காட்டு மிராண்டி கிட்ட நின்றுகிட்டே இரு. ஒரு நாள் ஒருவர் வருவார். அப்ப அவன் சொல்லுவான், நான் எதிர்பார்த்த இவர் தான், அவர் பெருகணும், நான் செருகணும், அவர் பாதரிச்சு மாறாட்டும் நான் தகுதியில்லை. அதே போல இந்த கடைசி ஒண்ணு தேவைன்னா சார், இந்த மெய்யான கூடத்தில் இருந்து பாரு, இந்த சத்தியத்தில் இருந்து பாரு, கண்டிப்பா ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணத்தை காண்பாய், ஆவிய மனவாட்டி இடைகிறதை காண்பாய், சிருஷ்டி சோதனை அடைகிறதை காண்பாய், மரணம் மறிக்கிறதை காண்பாய், சரீரமான சாயலை பெறுவதை காண்பாய், தேவனுக்கு வெளிப்படுவதை காண்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஒண்ணு செய்ய வேண்டாம் சார், ஸ்டாண்ட் வித் தி வேர்ட் ஆஃப் காட். ஆண்டோட ஃபார்முலா ரொம்ப சிம்பிள், நம்ம தான் பெருசு நினைச்சுட்டு. ஆகவே இந்த கடைசி காலத்தில் தேவன் வைத்திருக்கிற மகா உன்னதமான ராஜரிகமான சத்தியம் என்னவென்று சொன்னால், நாம் அணிந்திருப்பது சரீரம் அல்ல, நாம் அணிந்திருப்பது சாயல். இந்த சாயலானது வானுடைய சாயலை அது சீக்கிரமாக அணிந்து. யோவான் சானகனும் இயேசு கிறிஸ்து பூமியில் இருந்த பொழுது பழைய ஏற்பாடு முடிந்தது போல புதிய ஏற்பாடு எழுதப்பட வேண்டியது போல, பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு வெளிப்பாடு. நண்பர்களே, தேவன் நம்மளை புதிய ஏற்பாட்டின் முடிவிலே வெளிப்பாட்டுக்கு உள்ளே, ஆட்டுடைய கல்யாண விருந்துக்கு உள்ளே, தேவ ரகசியத்துக்கு உள்ளே, காலத்தின் சத்தியத்துக்கு உள்ளே, நித்திய நித்திய பாதைக்குள்ளே, காலடி தடத்துக்குள்ளே, கசிந்து கொண்ட ரத்தத்துக்குள்ளே, அனாதி தீர்மானத்துக்குள்ளே, ஆதி வெளிச்சத்துக்குள்ளே, ஆதி பருவத்துக்குள்ளே, அனாதி அபிஷேகத்துக்குள்ளே தேவன் நம்மளை மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார். அவருடைய நல்ல நாம மகிமைப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆகவே இனி வரக்கூடிய காலங்களிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மகா உன்னதமான காரியத்துடைய நிகழ்ச்சியை எப்படி இந்த சாயலை பெற்றுக்கொள்ள போகிறோம், யார் விருந்தாளியாக இருப்பார்கள், யார் பார்வையாக இருப்பார்கள், யார் மனவாட்டியாக இருப்பார், அங்கே நடைபெறுகிற காரியங்கள் என்பது குறித்து வருங்காலத்தில் உங்களோடு திட்டம் தெளிவாய் முகவுமாய் பேசுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ். ஜெபம். அருமையான சகோதரர் பேசும்போது வார்த்தை சொன்னாரு, இயேசு கிறிஸ்து மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர். அது அல்ல, அவர் வார்த்தை தேவன் வராத, அவர் வார்த்தை சத்தம் போயிருக்குவாங்க. எவர் ஜோகணுமா? உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? உன்னை கண்டழைக்கும் இயேசுவை மறந்து நீ எங்கே போகிறாய்? கண்டார் சிலுவையில் தொங்கோ குருதி வடிந்தவர் காட்சி, கண்டார் சிலுவையில் தொங்கோ குருதி வடிந்தவர் காட்சி, கல்லான உள்ளங்கள் உடையோ கண்ணீரும் கண்டலில் வடியோ, கல்லான உள்ளங்கள்
எங்களை அதிகமா நேசிக்கும் நல்ல ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்ச்சியால் நம்ம நன்றி சொல்லுங்க. கர்த்தாவே, நீர் பேசின வேத வசனத்தின்படி, ரகசியமான செய்தியின்படி கர்த்தாவே, மரணம் மறிக்க போறதுக்காய், நாசமும் மரணமும் நீங்க போறதுக்காய் கர்த்தாவே, நாட்களில் ஆண்டவரே வேத வசனத்துக்கு அடையாளமாக, அற்புதமாக, சாட்சியாக வலிகள், வேதனைகள், கட்டுகள், காவல்கள், நீங்காத வியாதிகள், சோரிகள், குஷ்டரோகங்கள், புற்றுநோய்கள், குருட்டாவிகள், செவிட்டாவிகள், தரித்திராவிகள், விழிசுராவிகள், மாந்திரிக திராவிகள், பொல்லாத விபச்சாரங்கள், வேசித்தனங்கள், விக்கிரத்தின் கட்டுகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் I command and demand, Lord, leave them alone. Fill them all. விடுவி, பாதுகாத்துக் கொண்டு ஆசீர்வதி. எல்லா கனம், துதி, மகிமை ஒருக்குமா செலுத்துகிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஐயா, நல்ல நாட்களில் பேசின மகா